உள்ளே வாருங்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். என்னை மறந்து விட்டீர்களா? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? நான் உங்களை மறப்பேனா? என்னை மறக்கவில்லை, எனக்கு செய்து வந்த உபகாரத்தை மறந்து விட்டீர்களே சுவாமி. உபகாரமா? அப்படி என்ன செய்து விட்டேன்? என்ன சுவாமி இது? பல நாட்களாக தூதுவளை கீரையை தவறாமல் அளித்து உதவிய தாங்கள் சில நாட்களாக அதை தராமல் சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டீர்களே. ஓ, அதைச் சொல்கிறீர்களா? உங்களின் இக்கட்டான நிலையைக் கண்ட நான் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று தூதுவளை கீரையை தொடர்ந்து கொடுத்து வந்தேன். சில நாட்களாக என்னால் வர முடியவில்லை. சரி, என் இருப்பிடத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்? அதை ஏன் கேட்கிறீர்கள்? மன்னருக்கும் பதில் சொல்ல முடியாமல், நீங்கள் இருக்குமிடமும் தெரியாமல் நான் தவித்த தவிப்பு இருக்கிறதே. பிறகு மிகவும் அரும்பாடுபட்டு உங்களை தேடி கண்டுபிடித்து விட்டேன். உங்கள் மன்னருக்கு தூதுவளை கீரையின் மீது ஏற்பட்ட ருசி இன்னும் தீரவில்லையா? தீருவதா? சொல்லப்போனால் அந்த கீரை மீது மன்னருக்கு மோகமே ஏற்பட்டு விட்டது. அதை உண்பதில் அவருக்கு அலுப்பே ஏற்படவில்லை. ஆனால் அதை சமைத்து சமைத்து எனக்கு அலுப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் அக்கீரையை நான் சமைப்பதாக இல்லை. ஐயோ, தாங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. உங்களால் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும். உங்கள் மீது பெரும் நம்பிக்கை வைத்துள்ளேன். முடியாது என்று சொல்லி என் வாழ்க்கையை முடித்து விடாதீர்கள். தாங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். சரி, ஓரிரு நாள் போகட்டும். தூதுவளை கீரை கிடைத்தால் நானே கொண்டு வந்து கொடுக்கிறேன். சுவாமி, இன்று ஒருவேளைக்காவது அந்த துவையிலை உணவில் சேர்க்காவிட்டால் என் கதி அவ்வளவுதான். முன்பாவது சமையல் பிடித்தமாக இல்லை என்று மன்னர் வசைபாடி கொண்டிருந்தார். ஆனால் தற்பொழுது பிடித்த உணவு கிடைக்கவில்லையே என்று பித்து பிடித்த ஒரு போல் ஆகிவிட்டார்.